நிலவி வரும் உள்நாட்டு பதற்றம் இப்போது ஒரு சர்வதேச போர் சூழலாக உருவெடுத்துள்ளது. ஈரானில் தொடரும் வன்முறைகளுக்கும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நேரடி தூண்டுதலே காரணம் என ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிபர் டிரம்பை ஒரு சர்வதேச குற்றவாளி என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பார்ப்போம். ஈரானில் பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் அதீத பணவீக்கம் காரணமாக தொடங்கியுள்ள போராட்டம் இப்போது அந்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிரான மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. ஈரானிய நாணயமான ரியால் அமெரிக்க டாலருக்கு எதிராக 1.42 மில்லியன் என்ற அதல பாதாளத்திற்கு சரிந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் மற்றும் வணிகர்கள் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். நிலைமை மோசமானதால் ஈரானின் மத்திய வங்கி ஆளுநர் முகமது ரசா ஃபர்சின் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வெடித்த மோதலில் இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக மனித உரிமைகள் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஈரான் தேசிய தொலைக்காட்சியில் உரையாற்றிய உச்ச தலைவர் கமேனி இந்த போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருப்பதை முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தினார். தனது உரையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை கடுமையாக சாடிய கமேனி, அமெரிக்க அதிபர் நேரடியாக பேசி கிளர்ச்சியாளர்களை தூண்டிவிட்டு வருகிறார். போராட்டக்காரர்கள் அனைவரும் அமெரிக்காவின் காலாட்படை வீரர்கள். அவர்கள் மசூதிகளையும் கல்வி மையங்களையும் அழித்து வருகின்றனர். ஈரானின் வளங்களை ஆக்கிரமிக்க அமெரிக்கா தீட்டிய சதித்திட்டமே இது என்று குறிப்பிட்டார். மேலும் உயிரிழப்புகள் மற்றும் பொது சொத்து சேதங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அதிபர் டிரம்பை ஒரு குற்றவாளி என்றும் அவர் சாடினார். போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் ஈரானை தாக்குவோம் என டிரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுத்துள்ள கமேனி, நாங்கள் போரை தொடங்க மாட்டோம், ஆனால் சர்வதேச குற்றவாளிகளை தண்டிக்காமல் விடமாட்டோம் என எச்சரித்துள்ளார். கிளர்ச்சியாளர்களின் முதுகெலும்பை உடைக்க வேண்டும் என்றும் அவர் பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த தொடர் மோதல்களால் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகள் இந்த பதற்றத்தை குறைக்க முயற்சித்து வரும் வேளையில் ஈரானில் இணைய சேவைகள் முடக்கப்பட்டு ஒடுக்குமுறைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.